இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று காண இருப்பது திருவிவிலியத்தின் பெண்டடியூக் பகுதியில் இடம்பெறும் இணைச்சட்டம் நூலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம். இணைச்சட்ட நூல் என்பது மோசே இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த தேசத்தில் நுழையும் முன் அவர்களுக்கு தந்த இறுதி போதனையின் தொகுப்பாகும். இணைச்சட்ட நூலின் முக்கிய நோக்கங்கள்: 1. கடவுள் கொடுத்த திருச்சட்டங்களை மீண்டும் நினைவூட்டுதல். 2. ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை புதுப்பித்தல். 3. கடவுளுக்கான அன்பும் விசுவாசமும் மற்றும் கீழ்ப்படிதல் கொண்ட வாழ்வுக்கு மக்களை தயார் செய்தல். 4. சட்டம் என்பது கட்டாயம் அல்ல, அன்பிலிருந்து பிறக்கும் கீழ்ப்படிதல் என்பதை உணர்த்துதல் ஆகும். ஆகவே இணைச்சட்ட நூல் சட்டத்தின் மறுபதிப்பு மட்டும் அல்ல, அது உடன்படிக்கையின் புது பிறப்பும் விசுவாச வாழ்வுக்கான அழைப்பும் ஆகும். இணைச்சட்ட நூலில் மொத்தம் 34 அதிகாரங்கள் உள்ளன. அவை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பிரிவு 1 கடந்த கால வாழ்வை பற்றி நினைவூட்டுதல். அதிகாரம் 1 முதல் 4. எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பின் நடந்த பயணங்களை மோசே இஸ்ராயல் மக்களுக்கு நினைவூட்டுகின்றார். மக்களின் பலவீனங்களையும் கடவுளின் விசுவாசத்தையும் இப்பகுதி வெளிப்படுத்துகின்றது. பிரிவு 2 திருச்சட்டத்தின் மறுபதிப்பு. அதிகாரங்கள் 5 முதல் 11. இங்கே 10 கட்டளைகள் மீண்டும் அறிவிக்கப்படுகின்றன. உன் முழு இதயத்தோடும் ஆற்றலோடும் ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்ற அழைப்பு இப்பகுதியின் மையமாகும். பிரிவு 3 நடைமுறை வாழ்வுக்கான சட்டங்கள். அதிகாரங்கள் 12 முதல் 26. வாக்குத்தத்த தேசத்தில் வாழ வேண்டிய சமூக மத நீதி சார்ந்த விதிமுறைகள் இங்கே வழங்கப்படுகின்றன. விசுவாசமும் தினசரி வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். பிரிவு 4 ஆசீர்வாதங்களும் சாபங்களும் பற்றிய இறுதி அறிவுரைகள். அதிகாரம் 27 முதல் 34 கொடுக்கப்படுகின்றன. கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளும் விளக்கங்களும் இங்கே கொடுக்கப்படுகின்றன. இந்த நூல் மோயிசனுடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவேறுகின்றது. இணைச்சட்ட நூல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் செய்தி இதுதான்: கடவுளின் சட்டம் பயத்தால் அல்ல, அன்பால் வாழப்பட வேண்டும். விசுவாசம் வார்த்தையினால் மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்பட வேண்டும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இணைச்சட்டத்தை நாம் வாசிக்கும் போது நாம் கற்கும் பாடம் இது நமக்கு ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நினைவுபடுத்துகின்றது. நாம் ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கட்டாயத்தின் பேரினால் அல்ல, மாறாக அன்பால் விசுவாசத்தால் பின்பற்றினால் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே ஆண்டவருடைய திருச்சட்டங்களை அன்பால் பின்பற்றுவோம், நிறை ஆசீர்வாதங்களை பெறுவோம். எல்லாவல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.